கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களை மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஜெய்பிள்ளை வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் அந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இன்னொன்று, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போடலான்னு வீட்டில் திட்டுறாங்க. இனிமேல் அந்த அளவுக்கு இருக்கு. அவருக்கு போட்டால் தான் அழகாக அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லாம் அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதோ ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வரான்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்பயாவது நீ ஆடுறதை பார்த்துக்கிடானா, அதுக்கு வராதா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னாங்க, ராதன் இவங்கெல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டு தான் இவங்ககிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய பந்தால் அப்படி வந்துட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, இப்போ நல்லவங்களா ஆகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் தான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக இவங்கள ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதினு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். எப்பறம் நான் வரேன். எதுக்கு சொல்றேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார்னு சொல்லிட்டு இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டுக்கு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போது பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி நான் பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் உங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்ணுறவங்க வந்து ஜெயபி பையன் ஜெயபிரகாஷ்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட அந்த சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதில் அப்படின்னு சொல்லி என்னை பற்றி ஏதோ சொன்னார். அப்போ பேசும்போது நோ சான்ஸ் ராதா அரவிந்த் இப்படி சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன் பாரு. மில்டன் கிட்ட இப்படி தான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னேன். அதுலேயும் சான்ஸே இல்லை. ஏடா நோ சான்ஸ்ன்னு சொல்கிறேன், சான்ஸ் இருக்குன்னு சொல்லுடா. ஏன்னா இப்போ ஊட்டுறது ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன். இந்த நிக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில் அவன் பார்த்தோம் சார் அவன் பார்த்தோம். அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பற்றி இப்போ பேர் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பத்தியா என் பேர் விட்டார் பாருங்க. மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யாருக்குன்னு கற்றுக்கிட்டேன்னா, நான் கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயத்த. அவர் பேரை விட்டுருவார் சில டைமில். எல்லாரையும் பற்றி சொல்லுவார். இப்போ என் பேரை சொல்லணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் ஒன்றும் வராதா. அப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். நான் சொன்னேன் இவர்கிட்ட
நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அவர் குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானந்தனை இப்போ தான் பார்த்தேன். அப்போ சொன்னார், அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தீங்க, எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தேவானந்தனை அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாங்க, பட் நின்று வாங்கறதுக்கு போதும்னு ஆயிடுது. பிவாசி படத்துக்கு சொன்னார், இது நம்ம பூமி தானே, நான் எடுக்கிறேன், அப்போ நீ இருந்து அந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு போயிட்டாரு. நான் போய் இந்த பாட்டு, எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அப்புறம் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்திருந்தா, நான் அவசரப்படுறேன், அதுக்காக செஞ்சேன், பழதாக இருக்கலாம்ண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன், என் ராதாரவி, கேளுங்க என் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது. உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்க இருந்தாலும் துணிச்சலாக சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் மட்டும் நடத்தான், சரண்ராஜ், அவன் ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூட்டம் என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்? ஏன்னா வரணும், எல்லாருக்கும் ப்ரொமோஷனுக்கு. ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தால் பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியாக இருக்கும்.